ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் அடுத்து பார்க்க போகிற கதை நாரதர் பற்றின கதைகள் பார்ட் 1. வாங்க பார்க்கலாம். உபன் அப்படிங்கிற கந்தவருக்கு ஒரு மகன் பிறக்கிறாரு. அந்த மகனுக்கு உபவர்கன் அப்படிங்கிற பேர் வைக்கிறாரு. உபன் இசையையே லட்சியமாக கொண்டு வாழ்ந்தவர். இறைவனை இசையால் வழிபடுறத எந்த நேரமுமே செஞ்சுக்கிட்டு இருந்தவர். தன் மகனுக்கும் நல்ல பயிற்சி கொடுக்குறாரு. தனக்கு வாசிக்க தெரிஞ்ச மகதி அப்படிங்கிற யாழை வாசிக்க கற்றுக் கொடுக்குறாரு. உபவர்கனுமே தந்தையை மிஞ்சிய சீடனா அந்த வீணையவே திறம்பட வாசிக்க கற்றுக்கிறாரு. எல்லா உலகத்தாருமே உபவர்கனை கூப்பிட்டு அவரை மகதி வாசிக்க சொல்லி கேட்குறது வழக்கமான ஒன்று. தேவர் உலகத்தில் ஒரு வாட்டி பிரம்மசிரேஷ்டர் அப்படிங்கிற முனிவர் மிகப்பெரிய யாகங்கள் நடத்த முடிவு பண்ணுறாரு. அங்கே வீணை வாசிக்க உபவர்கனை கூப்பிடுறாங்க. உபவர்கனுமே மனம் ஒருமித்து சாமகானம் வாசித்து அங்கே இருக்கிற எல்லாரையுமே தன்வசப்படுத்துகிறாரு. அந்த இடத்துல இசை நாணம் உள்ள அந்தன கன்னிகை ஒருத்தியும் இருக்காங்க. உபவர்கனின் வீணை இசையில் சொக்கி போகிறாங்க. சுரமோடு அவங்க மனம் கலந்து அவர் மேலே காதல் வசப்படுறாங்க. அவருடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக அவரை கண்களால் கூப்பிடுறது, பார்க்கும்போது சிரிக்கிறது, வெக்கப்படுறதுன்னு ஆர்வத்தில் பல பாவனைகளை காமிக்கிறாங்க. உபவர்கன் மனசும் சிதற ஆரம்பிக்குது. பாடலில் இருந்த கவனம் குறைய ஆரம்பிக்குது. சாமகானம் வாசிக்கிறதுல பிழை ஏற்பட ஆரம்பிக்குது. மிகப்பெரிய சிரேஷ்டர்கள் பெரியோர்கள் கூட இருந்த அந்த இடத்துல பிசிறு பிசிறாக சாமகானம் வாசிக்கப்படுறதை கேட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன் இப்படி தப்பாக வாசிக்கிறாரு அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய கவனம் ஒரு கன்னிகை இடத்துல சிதறி கிடக்கிறத தெரிஞ்சவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. கவனம் சிதறாமல் இருந்திருந்தா ஒரு அற்புதமான சாமகானம் வெளிப்பட்டிருக்குமே. என்ன வாசிக்கிறோன்னே தெரியாத அளவுக்கு இப்படி கவனம் சிதறலாமா? இது நல்லதா? இது பல பேருக்கு துன்பம் நேர்விக்குமே அப்படின்னு கலங்குறாங்க. யாகம் செஞ்ச பிரம்மசிரேஷ்டருக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. சபை சலசலக்கிறத பார்த்தவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. வாசிப்பு தவறாக இருக்கிறதுனால சபை தன்னோட மௌனத்தையே இழந்துருச்சு. இதெல்லாம் பார்த்தவருக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. கந்தர்வனே போதும் நிறுத்து அப்படின்னு கட்டளையிடுறாரு. வீணை இசையும் நிற்கிது. என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு உன்னதமான காரியம் செய்யும்போது மனம் சிதறி மிக சாதாரண ஒரு விஷயத்தில் ஈடுபடுகிறாய் என்றால் நீ இந்த மகதி வீணையை வாசிக்க தகுதியே இல்லாதவன். இந்த சாமகானம் இசைக்க யோகிதையே இல்லாதவன். பெரிய சபையில் இந்த வித்தையை நீ அவமானப்படுத்தினதுனால நீ கந்தர்வனாக இனி இருக்கவே வேண்டாம். அது உனக்கு தகாது. நீ பூமியில் போய் பிற அப்படின்னு சாபமிட்டுறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 1 முடிஞ்சு. நீ வர்ற வாரங்களில் உபவர்கன் பூமியில் பிறந்து எவ்வளவு கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.